எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தேவை இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஆப் டெவலப்மெண்ட் எதுனாலும் சரி, நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து பெர்ஃபெக்டாக சீப்பான ரேட்டில் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ எந்த விதமான வெப்சைட்னாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காமர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளட்டர் எதுனாலும் சரி, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதோட நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்னா, கீழே வந்து நான் டெலகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ டிரான்ஸ்லேட், அப்புறம் ரொட்டேட், ஸ்கேல் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் என்னென்ன இருக்குது, அதாவது அனிமேஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அந்த ஹோவர் எஃபெக்ட் தேவையில்லை. இப்போது நான் என்ன ஹோவர் பண்ணாலும் எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எல்லா சைடும் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு தான் நான் இப்போ வந்து அந்த அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுத்தாலும் சரி தான், அனிமேஷன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி தான். ஸோ இவ்வளோ பதில் இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷனை பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஏதாவது உங்கள் இஷ்டம் தான், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ஒரு செமிகோலன் வச்சுக்கணும். ஸோ அனிமேஷன், அதாவது அனிமேஷன்னாலும் சரி, அனிமேஷன் நேம்னாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டியூரேஷன், எவ்வளோ நேரம் எனக்கு அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 5 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்ங்கிறது செகண்டை வந்து குறிக்கும். ஸோ அனிமேஷன் நேமும் அனிமேஷன் டியூரேஷன் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்ல, எந்த ஒரு அனிமேஷன் பண்ணாலும் இந்த 2 இருந்தாலே போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன் அப்படிங்கிறத ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து நம்ம போடணும். ஸோ இந்த அனிமேஷன் வந்து இங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீ ஃப்ரேம்ஸும் போட்டு அந்த அனிமேஷன் நேம் வந்து இங்கே வந்து போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வந்து பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இங்கே அந்த பாக்ஸை வந்து போட்டிருக்கேன். ஸோ அனிமேஷன் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கலாம்னா, ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண வைப்பாங்க. இன்னொன்று பெர்சன்டேஜ் வழியாக ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டு வழியாக எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஒரு 500 பிக்சல்லேருந்து ஒர்க் ஆகும், அதாவது ரைட் சைட்லேருந்து வரும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த 5 செகண்டில் 500 பிக்சல் ரைட் சைட்லேருந்து வருது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த டூங்கிறது 100%, அதாவது ஃபுல்லாக அந்த 5 செகண்ட் முடிதங்குள்ளேயும் எங்கே வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ -500 பிக்சல் கொடுத்துருக்கேன், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த பாக்ஸை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் வரும். பாருங்கள், ரைட் சைட்லேருந்து அப்படியே 5 செகண்டில் லெஃப்ட் சைடு 500 பிக்சல் வந்து அப்படியே மூவ் ஆகி கரெக்டாக டிஃபால்ட்டாக அந்த ஒரிஜினல் பிளேஸுக்கு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் மட்டும்தான் கொடுக்கணுமா, நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு, அதாவது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து சுற்றிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ ரொட்டேட் இசட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ நான் கண்ட மாதிரி ஒரு டிகிரி கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அடிச்சு தொறுக்கிட்டு சுற்றிக்கிட்டே போகுது. ஸோ பம்பரமாக போயிட்டு கரெக்டாக முடிஞ்ச உடனே அந்த பிளேஸுக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரத மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒய் டைரக்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், ஒரு -20 பிக்சல் கொடுத்துட்டேன். அது மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஒரே லைனில் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், அதாவது ஒவ்வொரு லைனாக கொடுக்காம நீங்கள் ஒரே லைனில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிரான்ஸ்லேட் ஒய்யோட வேலை தான் இது. ஒரு வித்தியாசமாக அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வருது. அப்புறம் இந்த ரொட்டேட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து அந்த ஒய் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பிக்சலை வந்து எக்ஸ்ட்ரா போடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மேலேருந்து கீழே வரது மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 200 பிக்சலில் மேலேருந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படியே கிராஸாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் அதாவது ஸ்கியூங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டாங்க.
ஸோ ஸ்கீவ் வந்து ஒரு 80 டிகிரி கொடுத்தேன்னா அப்படியே ஒரு என்னத்தையோ கல்லை கொண்டு எறிகிற மாதிரி இருக்கும். கல்லை விட்டு தூக்கி எறிஞ்சா அப்படியே சுழட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்ல வருது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அது வாட்டு வேலை செய்யும். இப்போ பாருங்க ஸ்கியூ இங்கிட்ட வந்து -18 கொடுத்துருங்க. அதாவது இந்த சைடு அப்படியே ரொட்டேட் ஆகும் பாருங்க, அப்படியே திரும்பி இந்த சைடு அப்படியே சாயிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரம் டூ வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்சன்டேஜ் வழியாக பார்க்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இஷ்டம் தான். 10% இருக்கும்போது எனக்கு வேலை பார்த்தா போதும், மற்றபடி அனிமேஷன் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் இங்கே பாருங்கள் 15 போட்டிருக்கேன், அடுத்து 65ன்னு போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்தலாம். அடுத்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜீரோனா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 300 பிக்சலில் இருந்து ஸ்டார்டிங்கில் வரது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒய் டைரக்ஷனில் போகிறேன். அதாவது ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ இது வந்து மைனஸில் போடணும். அடுத்து வந்து இதை ஒய் டைரக்ஷனாக மாற்றிக்கிறேன். ஸோ -300 பிக்சல்னு போட்டேன்னா இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் கீழே வருது, அப்படியே லெஃப்ட்டில் போகுது, அப்படியே மேலே போகுது. இது ஏன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கணாலும் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் ஸ்லோவாக வருது, அடுத்து டக்குன்னு தூக்கி எறிகிற மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான பெர்சன்டேஜ், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 25, அடுத்து 50, அடுத்து பார்த்தீங்கன்னா 75, அடுத்து 100 அப்படின்னு சொல்லி நான் 4 இதை பிரிச்சிருக்கேன். ஸோ ஈக்குவல் பொசிஷனில் ஈக்குவல் ஸ்பீடில் போகும். பாருங்கள் அழகாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் போகிற மாதிரி போயிட்டு கரெக்டாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. பாருங்க அழகாக அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தது. அப்புறம் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 360 டிகிரி அப்படின்னு சொல்லி போகிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு 360 ரொட்டேட் ஆகுது, அடுத்து ரிட்டர்னில் சுற்றுது, அடுத்து பாருங்கள் அப்படியே சுற்றி வர்றது மாதிரி இருக்குது. ஸோ 4 பக்கமும் சுத்த விட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ சுத்த விடலாம் வாங்க. நான் 4 சைடும் கொடுக்குறனால பாருங்க எனக்கு வந்து ரொட்டேட் ஆகலை. ஏன்னா லெஃப்ட் சைடில் வரும்போது எனக்கு இந்த சைடு சுற்றுற மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மைனஸில் கொடுத்துக்கிறேன், இங்கிட்ட மைனஸ், அப்புறம் எல்லாமே மைனஸும் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் பம்பரமாக போகுது, அப்படியே சுற்றுது, அடுத்து இந்த இடத்துல சுற்றலை. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பாசிட்டிவாக வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் சுற்றுது, ஒரு சுற்று, அடுத்து இன்னொரு சுற்று, அடுத்து ஒரு சுற்று, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது, அப்படியே சுற்றி வர்றது மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் நிறையா அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபர்தர் வீடியோஸில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டக்குன்னு வரும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.